கவுன்சிலருடன் கலந்துரையாடல். ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஆர்கே நகர் 42வது வார்டு கவுன்சிலர் ரேணுகா செல்வத்துடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது. வழக்கறிஞர் எல் முருகவேலு தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் ரமேஷ், குணசேகரன், ராமச்சந்திரன், அதிசய எட்வர்ட் ராஜா, எஸ் ஜெயமோகன், டி ஜெயராஜ், தையல் கலைஞர் ராமலிங்கம், நிர்வாக குழு உறுப்பினர்கள் முனைவர் சுந்தர், தர்மலிங்கம், ருக்மாங்கதன், மோதிலால் பாபு, வின்னிங் ஸ்டார் ராஜகாந்தி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலில் புதிய சாலைகளை விரைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் போட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தெருநாய்களை அகற்றுவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அந்த விவகாரம் கவுன்சிலர்களுக்கு ஒரு சவாலான செயலாக இருப்பதாகவும், தெருநாய்கள் குறித்த விஷயத்தில் திடீரென அதிகாரிகளுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி டெலிபோன் செய்து ஆதரவு குரல் கொடுப்பதாகவும் கூறினார். தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து அதே இடத்தில் விடுவதாக கூறிய கவுன்சிலர் ரேணுகா, கருத்தடை செய்வதன் மூலம் அவை வெறித்தனத்தை இழந்து விடுவதாகவும், அதன் பின்னர் அவர் கடிக்காது என்றும் தெரிவித்தார். தெருநாய்களை தெருக்களில் இருந்து அகற்றி தனிமைப்படுத்த 15 மண்டலங்களிலும் தனிமைப்படுத்தும் மையம் அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ரேணுகா தெரிவித்தார். மனிதர்களை துன்புறுத்தி வரும் மாடுகள் விவகாரத்தில் 10,000க்கும் மேற்பட்ட அளவில் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து வருவதாகவும், ஆனால் எவ்வளவு அபராதம் விதித்தாலும் உடனுக்குடன் அதை கட்டிவிட்டு மாடுகளை கொண்டு செல்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். இதில் மாடுகளின் சொந்தக்காரர்களின் வாழ்வாதாரத்தையும் கருணையோடு பார்க்க வேண்டியிருப்பதாக ரேணுகா குறிப்பிட்டார். என்னுடைய வார்டு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் களத்துல என்ன பிரச்சனை நான் களத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகள் என்னோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி சில பிரச்சனைகளை நான் சரி செய்திருக்கேன். தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்னோட நீங்க கை கோர்த்து இயங்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்கிறேன். நன்றி.